शेषार्यवंशकलेशोदिरिभूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यसुतम् गुणाभ्यम् सम्पत्कुमार गुरुवर्यम् अहम् प्रपद्ये। लीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यम् स्वम् स्तुतिशतशिरघा सिद्धमध्यापयन्ति स्वोत्तिष्ठायाम् सृजनिगलितम् यावलात् कृत्यभुङ्क्ते गोरातस्यै नम இதவிதம் பூயஜேவாஸ்து பூயகா. அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு என்ன திருப்பாவை பல்பெரியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமால பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்து சொற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்விளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன விம்மாத்தம் நான் கடவா வண்ணமே நல்கு கரவைகள் பின் சென்று காலம் சேர்ந்தும்போம் அறிவென்றும் இல்லாத வாய்க்குலத்து குந்தன்னை பிரிவிருந்தனை பிண்டியம் யாமடையோம் குருவென்றும் இல்லாத கோவிந்தா குந்தன்னோடு ஒருவேல் நமக்கிங் வலிக்க வெளியாது பெரியார் பிள்ளைகளோம் அன்பினால் வெந்தன்னை சிறுவேரனை தருமம் சீரியருளாதே இருவானீதாராய் வரையேலோரெம்பாவாய். திருப்பாவை முதலுமாசத்துக்குள்ளே பிராபகம் பிராபியம் ரெண்டத்தையும் சொல்லித்து என்கிறார்கள். பிராபகம் வழி, பிராபியம் மோட்சம் கைங்கரியம். இது ரெண்டுத்தையும் இந்த ரெண்டு பாசத்தாலே கரவைகள் பின் சென்று சித்தம் சிறகாலே செல்ல முடிகிறா அப்படின்னு சொல்றா வியாக்கியானத்துல. பிராபியமேது நாராயணனே நமக்கே விருதுவான். அந்த ரெண்டு நாலு லைன்ல முதல் பாசுரத்துக்குள் என்ன சொல்றாரோ அது இது ரெண்டு பாசுரத்தில் சொல்றான் வியாக்கியானம். எம்பெருமான் எல்லாராலையும் அடையத்தக்கவன். எம்பெருமான் சர்வரக்ஷகன், ஜெகத்ரக்ஷகன். அவனுக்கு தொழில் உண்டு, நமக்கும் தொழில் உண்டு. என்ன தொழில்? எம்பெருமானை பெற்ற வேண்டியது, கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டியது, அவனுக்கு தொண்டு புரிய வேண்டியது, சேஷப்பட்டிருக்க வேண்டியது. சரி, என்ன முயற்சி பண்ணிங்கோ நீங்கள் நம்ம வரத்துக்கு? இப்படி என்ன கரவைகள் பின் சென்று காலம் சேர்ந்தும்போம். நம்முடைய கர்மயோகம் இருக்கிறபடி கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், ஆச்சாரிய பிரதிபத்தி, ஆச்சாரியாபிமானம், கிருப்பை, இதெல்லாம் உபாயங்கள். யாரை பகவான பத்தத்துக்கு எதில் சொல்றா? அர்த்தபஞ்சகத்தில் சொல்றா. நம்முடைய கர்மயோகம் பாருங்கோ. மாடு மேய்கிறது போயிச்சே பின்னே கையில சேர்ந்தும்போம். இப்படி வாயில் பொறி போட்டு போகிறோம். இடையர்கள் ஆடுக்கு போச்சு வழி, என்ன கையறிங்க, என்ன காரியம்? அப்படி என்ன கருவைகள் பின் சென்று மாடு ஓட்டுண்டு போறது. கானம் சேர்ந்தும்போம், காட்டில போயிண்டே சாப்பிட்டு உக்காண்டி சாப்பிடணும்னு சொல்றது எல்லாத்தையும் சாஸ்திரம் சொல்றது. நம்ம இதே சாஸ்திரம் அப்படின்னு என்ன? நம்ம அவன் என்ன பண்ணிட்டு இருக்குமோ அதே காரியத்தை, அதே எங்களுக்கு கர்மயோகம் அப்படின்னு. ஈசினேன் வென்றுமில்லேன் என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கே நோத்த நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகலும் என்னும் விட்டொன்றும் மாத்தகிற்கின்றேன் அதுவென அம்மானே. ஊரிலேன் காணியில்லை, உருவமத்தொருவரில்லை, பாரில் நின் பாதமூலம் பத்திலேன் பரமமூர்த்தி காரொளி வெண்ணனே கண்ணனே கதறுகின்றேன். அது மாதிரி கதறாய்வா. அறிவன்றுமில்லாத ஆய்குலத்து அடியோங்களுக்கு அறிவன்றுமில்லை, உனக்கு குறவென்றுமில்லை. நீ சர்வஜன், நாங்கள் அஜ்ஞானிகள். அறிவென்றுமில்லாத ஆய்குலத்தில் பிறந்தவர்கள். ஒன்னும் இல்லாத மாடுமை போல் மெய்தா டீச்சர்ஸ் அப்படின்னு ஆய்குலத்து அந்த காரியம் பண்ணிட்டு இருக்கோம். அறிவென்றமில்லாத ஆய்குலத்து உந்தன்னே பிரிவு பிறந்தனே புண்டியும் ஜாமுடையோம். ஆனா ஒரு கிரெடிட் இது நமக்கு. என்ன கிரெடிட் அப்படின்னா, உந்தன்னோடு பிரிவு பெருந்தனை புண்டியம் யாமுடையோ. உன்னுடைய குலத்தில் பிறந்திருக்கும் இல்லையோ, யாரு குலத்தில் பிறந்திருக்கும் இல்லையோ, யாரவாபிதயம் சுவாமி எழுதியிருக்கார். யாதகிரின்னு ஒரு ஊர் இருக்குது, இருகுலத்திலே ராஜா இருக்கா. என்ன வேலை அப்படின்னு கண்ணனுக்கு தொண்டு செய்கிறது. அந்த காரியம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.
பெருந்தனையும் புண்ணியம் யாமுடையோம் வரை நம்முடைய புண்ணியம். புண்ணியம் இருந்தது எப்படின்னா அனுபவிக்கணும், பாவம் இருந்தாலும் அனுபவிக்கணும், அனுபவிச்சுருக்கோம். என்ன புண்ணியம்? இந்த குலத்தில் பிறப்பே நமக்கு புண்ணியம். புண்ணியம்னா பெருமாளுக்கும் பேரு. குருவென்றமில்லாத கோவிந்தா, எங்களுக்கு ஆபசிட் அப்படின்னா எதிரெதிர்த்தாக, உனக்கு குருவென்றமில்லை, அடியவங்களுக்கு எருவென்றமில்லை, ரெண்டும் சிறப்புச்சு இல்லையா? கிருதக்னோ தும்மானி ஸ்மரோரவிசோ வஞ்சனவரகா விஷம் தப்பா விட்ட கருணஹிதோ துக்க ஜனரேகே அபாரார்த்தி என்ன சோதரேயும் ஜனனையோ ஆள வந்தார் சுவாமி. ஆளவந்தார் சுவாமி தம்முடைய நைச்சானுசந்தானத்தை இந்த மாதிரி அனுபவிக்கிறார். அந்த மாதிரி அடியோங்கள் அறிவென்றமில்லாதவர்கள் நீரு குருவென்றமில்லாத சுவாமி கோவிந்தா சிறுபேரை தரமும் சீரியருளாதே என்கிறபடியே தேவரீர் சர்வஜர், அடியோங்கள் அஜ்ஞானம் நிறைஞ்சிருக்கிறவா. கோவிந்தா இந்த கோவிந்த சப்தத்தை யூஸ் பண்றா. கோவிந்தன் சர்வசுலபன். குருவென்றமில்லாத கோவிந்தா உந்தன்னோடர் வேல் நமக்கின் விழிக்க விடியாது. இந்த உருவெறிக்கையை, இந்த சம்பந்தத்தை ஒன்னாலையும் எடுக்க முடியாது, என்னாலையும் எடுக்க முடியாது, யாராலையும் பிரிக்க முடியாது. ஆய்க்குலத சம்பந்த வரிகை கிருஷ்ணன் கவலருத்ராட்சம் புண்ணியஸ்ரவண கீர்த்தனம் வாசுதேவன் ஜெகத்யோனும் நௌமி நாராயணம் ஹரிம் வசுதேவசரன் தேவம் கம்சிதாடூர்வர்தனம் தேவிகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா சொல்லித்த அப்படின்றார். எந்த காரியம் பண்ணாலும் கிருஷ்ணநாமன் சொல்லிட்டுன்னா உடனே என்ன மாறுது? பாபக்ஷயமாறுது. பாபக்ஷயமாச்சுன்னா மேல போக வேண்டியது கைங்கரியம் கிடைக்கிறது. ஆகையினாலே முந்தன்னோடருவையில் நமக்கும் குடிக்க விழியாது அறியாத வெள்ளகளோம் அடியோங்கள் அறிவன்றமில்லாதவர்கள். மறுபடியும் அத்தை சொல்றா, இரண்டாவது ரயிலையும் அறிவன்றமில்லை, ஆறாவது ரயிலையும் அறியாத வெள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரடை தரவம். எம்பெருமானுக்கு சௌரபியத்தோட சிறுபேர் ஏதாவது சொல்லியிருந்ததுன்னா க்ஷமிக்க வேண்டியது. சிறுபேர் பெரிய பேர் 2. சகசிரநாமத்துக்குள்ளே நிறைய 1000 பேர் இருக்கு. சிலதெல்லாம் அவதாரங்களை பற்றி, சிலது சௌலபியத்தை பற்றி, சிலது பரத்வத்தை பற்றி. இந்த சிறுபேரரை தரம் ஏதாவது சிறுபேர் சொல்லியிருந்தா க்ஷமிச்சுட வேண்டியது. சிறுபேரரை தரமும் சீரி அருளாதே. தேவதி அருளுக்கு எப்படி இருக்கணும்? செங்கஞ்சிறை சிறரே என்மேல் விடியாவோ திங்களும் ஆரித்தேனும் இழந்தாற் போல் அருள வேண்டும். சீர் எழ வேண்டாம். இரவா நீ தாராய் பறை. சுவாமியே, அடிவங்களுக்கு நீ பறை தர வேண்டும், புருஷார்த்தத்தை தர வேண்டும். போற வாசரத்தில் கேட்டா சன்மானத்தை பண்ண வேண்டும். அதுக்கு இந்த வாசரத்தில் கேட்டா பறைகளெல்லாம் தர வேண்டும். நமக்கு அறிஞ்சிருக்கிறது பகவத் கைங்கரியம், பெருமாள் உற்சவம். அந்த உற்சவத்துக்கு வேண்டியத கொடியே இதுதான் நமக்கு வேண்டியது. பகவத் உற்சவத்துக்கு வேண்டியதெல்லாம் தர வேண்டும், சன்மானம் பண்ண வேண்டும். இன்னும் பறை கேட்டுட்டே போயிட்டு இருக்கு. கடைசி விட்டான், கடைசி 5 பாசரத்திலையும் வரும் பறைத்தான் கேட்கிறான். சிறுபேரரை தரமும் சீரியர்களாகவே ஏதோ அவசாரப்பட்டிருந்து அப்படின்னா நம்முடைய இந்த நோன்பிலே க்ஷமிக்க வேண்டியது. இரவா நீ தாராய் கரை. இறைவனே, எம்பெருமானே, சர்வலோக சரண்யனே, என்ன பண்ண வேண்டியது? பறை தருவாய் ஏலோரெம்பாவாய் பாதபூர்ணம். ஆகியனாலே இதிலே பிராபகம் பிராப்பியம், அதே மாதிரி உபாயம் உபேயம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லின்றவரா. அந்த மாதிரி இந்த பாசரத்துக்குள்ளே இவா சரணாகர பண்ணி இதுதான் நம்மளுடைய இருக்கக்கூடிய உபாயம், நீதான் நமக்கு காப்பாற்ற வேண்டியது. குந்தன்னோடுத்தோமே ஆவோம், உனக்கே நாமாள் செய்வோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. நாளைக்கு வந்திருந்து கைங்கரிய பிரார்த்தனை பண்றா. உபேயம் கைங்கரியம், உபேயம் மோக்ஷம்,
உபேயம் அச்சுதார மார்க்கத்தால் போய் பகவத் கிருபையே உபாயம். என்ன கிருபை? குந்தன்னோடு தூய்மையாவோம், முனைக்கே நாம் ஆணி செய்வோம் சென்று போகிறார். ஆகையினாலே இன்றைய தினம் உபாயத்தை திருவிடுத்தி அடியோங்களிடத்திலே ஓர் உபாயமும் இல்லை, ஒரு பிரயத்னமும் இல்லை. குந்தன்னோடு தூய்மை ஆவோம், முனைக்கே நாம் ஆணி செய்வோம். இதுதான் நீ கொடுக்க வேண்டிய பறையின் ஸ்பெசிபிக்கு சொல்லி முடிகிறார். அஸ்மத்சமாரம்பாம் இதுசேகரமத்தியமாம் லக்ஷ்மீ வல்லப பரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.